வேலுமணி முடிஞ்ச வரைக்கும் தேமுதிகவை இந்த கூட்டணியில் கொண்டு வந்துடலான்னு முயற்சி பண்ணுகிற பொழுது அவர்கள் வைத்த அந்த டிமாண்டு, எது டிமாண்ட்னா பண டிமாண்ட், தேர்தல் செலவு டிமாண்டு. இதை எடப்பாடியும் எதிர்பார்க்கல, வேலுமணி எதிர்பார்க்கல. ஒரு மிகப்பெரிய தொகை கேட்குறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய தொகை கொடுத்து தேமுதிகவை அதிமுக கூட்டணிகளை கொண்டு வர வேண்டிய தேவையில்லைன்னு முதல்ல முடிவெடுத்தது வேலுமணி. 2021 கட்சி தொண்டை என்ன நினைக்கிறான், இன்னொரு ஆள் நம்ம ஆள் எம்பியாக வருவார், ஆதவ அர்ஜுனா ரெட்டி எம்பியாக வருவார்னு நினைக்கிறான். ஆனால் கூட்டணியை உடைச்சா ரெண்டும் போயிடும். ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்க முடியாது. இந்தியா கூட்டணியில் உடைச்சிட்டாருன்னு இந்தியா முழுக்க பிஜேபிக்கு அது லாபமாக போயிடும். பிஜேபியோடைய பிடிஎம்னு பேசுவான். சிவகாசி பார்லிமெண்ட்டில் நானெல்லாம் 89 வைகோ ஜெயிக்க வைக்கிறதுக்கு போய் வேலை செய்யும்போது ராவணெல்லாம் வேலை பார்த்தவர், கல்லூரி மாணவன். அவர் தான் இன்றைக்கி சீமானுடைய வழக்கறிஞர் குழு தலைவர். அவர் தான் இந்த கரும்பு விவசாய சின்னத்தை தக்க வைக்கக்கூடிய ஆளுமை. அவர் விட்டுட்டு போயிட்டார். அப்போ எல்லா கட்சியும் இப்படித்தான் இருக்குது. கட்சி என்பது இன்றைக்கி ஒரு தர்பார், தான் தலைவன். ஜெயலலிதா மாதிரி, ஜெயலலிதா கருணாநிதி மாதிரி. ஜெயலலிதா கருணாநிதினா 1 கோடி பேர் 2 பேர் பின்னாடி இருக்கான். இவர்கள் பின்னாடி தெருக்கோடி கூட இல்லையே. அப்போது இனி எதிர்காலமே அன்புமணி தான் பாமகவுக்கு. அப்போது பாமகவினுடைய முடிவை மகன் அன்புமணி எடுப்பதை தந்தையால் தட்டி கேட்க முடியல. இது பாட்டாளி மக்கள் கட்சியா இல்ல பாசமுள்ள மகன் கட்சியா? பாமக எடப்பாடி 5 ஓபிஎஸ் வச்சிருக்காரு. செல்லூர் ராஜு ஒருத்தர், உதயகுமார், நப்தன் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், இப்படி 5 முக்குளத்தூர்களை வச்சிருக்காரு. ஒரு ஓபிஎஸ் போனா என்னையா 5 ஓபிஎஸ் வச்சிருக்கேன் அவங்க முக்குளத்தூர் சமூகத்துக்கு. இதுதான் எடப்பாடியினுடைய வெற்றி. இவர் உண்மையாகவே பிஜேபி பி டீமாக இருந்தாலும் இப்போ நமக்கு அவர் தேவைப்படுறார். நமக்கு இந்த தேர்தலில் அவரு தேவைப்படுறாரு. கமலஹாசனுக்கு திமுக தேவைப்படுதா, திமுகவுக்கு கமலஹாசன் தேவைப்படுறாரு? திமுகவுக்கு தான் கமலஹாசன் தேவைப்படுறாரு. கமலஹாசனுக்கு திமுக தேவையில்லை. ஏன்னா பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் எதிரொலி அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த வாரம் ஃபுல்லாக தேமுதிக அதிமுகவுடன் தான் கூட்டணி அப்படின்னு நம்மளே கூட பேசினோம். கிட்டத்தட்ட 4 தொகுதியில் ஒதுக்கிட்டாங்க அப்படின்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணி வைக்க போகிறதாக பேச்சுகள் வந்த வண்ணம் இருக்குன்னா, அவங்க கூடயும் பேச்சுவார்த்தை நடக்க போகுது. டெல்லியிலிருந்து தலைவர் ஒருத்தர் வந்திருக்காரு, பாஜக தலைவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியான பேச்சுகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாமகவும் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு தான் சாத்தியங்கள் அதிகம் இருக்குது அப்படின்ற மாதிரியான பேச்சுகளும் இருக்குது. ஏன்னா ராமதாஸ் அவர்களுக்கு அதிமுகவுடன் கூட்டணி வைக்கணுன்ற விருப்பம் இருந்தாலும் அன்புமணி அவர்கள் பாஜகவுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 தொகுதிகள் பாஜக கிட்ட அவங்க கேட்கறதாகவும், ஆனால் அவ்வளவு தொகுதிகள் தர முடியாது அப்படின்ற மாதிரியான பேச்சுகளும் நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த திடீர் மாற்றம் எங்கேருந்து சார் நடந்துச்சு? ஏன்னா தேமுதிக கிட்டத்தட்ட ஓகே பண்ணி ஒரு 4 சீட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னு நம்ம பேசிகிட்டு இருக்க அதே வேளையில் இன்னைக்கு காலையில் அந்த செய்தி இல்லை, அது கிட்டத்தட்ட இந்த பேச்சுவார்த்தைன்றது இன்னொரு பக்கம் பாஜகவோடும் போயிட்டுருக்கு அப்படின்ற இதே மாதிரியான சம்பவம் நம்ம 2021 நம்ம பார்த்துருக்கோம். தேமுதிக ஏன் இப்படி ஒரு கட்சியாகவே இருக்குது? கடைசி கட்டம் வரைக்கும் இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. தேமுதிகவை பொறுத்தவரை நீங்கள் அனைத்து அதிகாரங்களும் பிரேமலதா விஜயகாந்திடம் குவிந்து கிடக்கு. அது அப்போவே வந்துருச்சுல்ல? இல்லை, அது இப்போது 2021 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவை அதிமுக கூட்டணியில் கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காக கடுமையான முயற்சி நடந்தது. அந்த முயற்சியில் என்ன பின்னடைவுனா, தேமுதிக வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவில் அதிமுகவுக்கு பலன் தராது, இது தேமுதிக வாக்கு வங்கி அதிமுகவில் வெற்றி பெறுவதற்கு அது பயன்படாதுன்னு முடிவை வேலுமணி எடப்பாடிகிட்ட சொல்கிறார். எடப்பாடி இல்லை, நம்ம இப்போ கூட்டணி பலவீனமாக இருக்கும், அதனால் இப்படியாவது திமுகவை எதிர்கொள்ளணும்னா தேமுதிகவை இணைத்துக் கொள்ளுங்கன்னு நீங்கள் மீண்டும் எடப்பாடி வேலுமணிக்கு சொல்கிறார். வேலுமணி முடிஞ்ச வரைக்கும் தேமுதிகவை இந்த கூட்டணியில் கொண்டு வந்துடலான்னு முயற்சி பண்ணுகிற பொழுது அவர்கள் வைத்த அந்த டிமாண்டு,
எது டிமாண்ட்னா பண டிமாண்ட், தேர்தல் செலவு டிமாண்ட். இதை எடப்பாடியும் எதிர்பார்க்கல, வேலுமணி எதிர்பார்க்கல. ஒரு மிகப்பெரிய தொகை கேட்குறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய தொகை கொடுத்து தேமுதிகவை அதிமுக கூட்டணிகளை கொண்டு வர வேண்டிய தேவையில்லைன்னு முதல்ல முடிவெடுத்தது வேலுமணி 2021. அதே போல தான் கிருஷ்ணசாமியும் பெரிய தொகை கேட்டு இந்த கூட்டணியால் நமக்கு ஒன்றும் பலன் இல்லை அனுப்பிட்டார். இந்த 2 பேரும் ஏறக்குறைய ஒரு சதவீதம், 1/2%, 1.5% வாக்கு வங்கி. திமுக வெற்றி பெற்றதே 3% வாக்கு வங்கி தான். இப்போ பின்னாடி அது எடப்பாடி வருத்தப்பட்டார். இந்த உதிரி கட்சிகளை நம்ம சேர்த்துருந்தா இன்னும் ஒரு 25-30 எம்பி கிடைச்சிருக்கோம், எம்எல்ஏ கிடைச்சிருக்கோம் அப்படியே வருத்தப்பட்டார். ஆனால் இதுதான் தேமுதிகவுக்கு பிரேமலதாவுக்கு பெரிய பலமாக போச்சு. இப்போ எங்கள் ஈரோடு கிழக்கில் நின்று 1%, 1.5% நீங்கள் காமிக்க முடியல. 0.4%, 0.5% கீழே போயிடுச்சு. இப்போ அது விஜயகாந்த் மரணத்திற்கு பிறகு எங்களுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு அப்படின்னு நம்புகிறாங்க. பிரேமலதா நம்புது. ஆனால் அது உண்மையாது? உண்மை இல்லை. ஏன்னா நம்ம இறந்த அந்த கூட நம்ம எல்லாருமே போயிருந்தோம். அதிமுககாரன் வந்தான், திமுககாரன் வந்தான், எல்லா கட்சிக்காரனும் வந்தான். ஆனால் அது விஜயகாந்துக்கு வாக்கா மாறாது. இதை பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் பிரேமலதா முழு நேர அரசியல்வாதி அல்ல, அரசியல் தெரிந்தவரும் அல்ல, 50 ஆண்டு காலம் திராவிட இயக்கத்தை எதிர்கொண்டவரும் அல்ல. அரசியல் தெரியாதுன்றீங்க, கடைசி கட்ட வரைக்கும் அவங்க தான் அதை எடுத்துட்டு போறாங்க. இப்போ தேமுதிக கூட அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னு அதிமுக நிர்வாகிகள்லாம் பேசிட்டு இருக்க அதே வேளையில் இப்போ பாஜக கூடயும் அவங்க போய் பண்றாங்கன்னா அப்போ அவங்க ஒரு சமயோசிதமாக யோசிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம், அரசியல் ரீதியாக யோசிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். இல்லை, இது அரசியல் தந்திரம்னு சொல்ல முடியாது. இப்போ அரசியல் தந்திரம்னா விஜயகாந்துடைய மரணத்துக்கு 2 முறை வந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். இன்னைக்கு 2வது நாள் கூட்டணி பேச்சுவார்த்தையே பிரேமலதா ஆரம்பிச்சிருச்சு. யாரு கூட? திமுக கூட. திமுக இந்த அனுதாபத்தில் ஒரு நாடாளுமன்ற சீட்டு தர்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம். இப்போ கமலஹாசனுக்கே சீட்டு இல்லை. அந்த விஷயத்துக்கு நான் வரேன், அது ஒரு தனி டாபிக். அப்போ நீங்கள் ஒரு சீட் தரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஒரு சீட் கொடுத்தா கண்டிப்பாக ஒரு சீட் ஜெயிக்கும். ஒன்றுமே இல்லாத தேமுதிகவுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னா அந்த தொகுதியில் 6 சட்டமன்ற உறுப்பினர், 6 சட்டமன்ற உறுப்பினருக்கான தகுதி வந்துடும். ஆனால் பிரேமலதா உண்மையாகவே அரசியல் சாணக்கியம் தெரிந்தவர்னா அதிமுக ப்ளஸ் ஆளுங்கட்சி, திமுக ஆளுங்கட்சி, திமுக ஆளுங்கட்சி. நீங்கள் 6 சட்டமன்ற உறுப்பினர் உள்ள ஒரு நாடாளுமன்ற தொகுதி வந்துருச்சுன்னா அந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வேட்பாளர் இருக்கான்ல, அந்த வேட்பாளர் திமுக ஆளுங்கட்சியோடு இணைஞ்சிருவான். இணைஞ்சான்னா அவனுக்கு மணல் கான்ட்ராக்டு, பிடபிள்யூ கான்ட்ராக்டு, ஹைவேஸ் கான்ட்ராக்டு, கமிஷன் எல்லாம் வந்துன்னா அந்த தொகுதி தேமுதிகவுடைய வளர்ச்சி கண்ணுக்கு கண்ணாக தெரியும். அப்போது அடுத்து என்ன பண்ணணும்? சட்டமன்ற தேர்தல் வருது 2026. 26 எங்களுக்கு ஒரு எம்பி சீட் கொடுத்தீங்கல்ல, ஒரு 10 எம்எல்ஏ சீட்டு கொடுங்க கேட்கலாம் திமுககிட்ட. அந்த கூட்டம் அப்படியே தொடர்ந்தா அரசு. நீங்கள் திருமாவளவனுக்கு தெரியாத அரசியலா? ஒரு சீட் கேட்குறாரு, கொடுக்க முடியலன்னே நீங்கள் பரவாயில்ல இருக்காரு, அந்த கூட்டணி உடைக்கலையே. வேலுமுருகன் சீட்டே கேட்டு கடலூர் கொடுங்கன்னு கேட்குறாரு, கொடுக்கல இருக்கிறாரு. ஏன் இருக்கிறாருன்னா பல எதிர்ப்புகளை அவர் கட்சிக்குள்ளாரே சந்திக்கிறார் இல்லையா? இல்லை, திருமாவளவன் கட்சிக்குள்ளே சந்திக்கிறாரு. கூட்டணி உடைச்சா, இந்தியா கூட்டணி உடைச்சிட்டு வெளியே போனால் என்ன நடக்கும்? அந்த விளைவுகளை பார்க்கணுமா இல்லையா? கட்சி தொண்டை என்ன நினைக்கிறான்? இன்னொரு ஆள் எம்பியாக வருவார், ஆதவ அர்ஜுனா ரெட்டி எம்பியாக வருவார்னு நினைக்கிறான். ஆனால் கூட்டணியை உடைச்சா 2ம் போயிடும். ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்க முடியாது. இந்தியா கூட்டணியில் உடைச்சிட்டாருன்னு இந்தியா முழுக்க பிஜேபிக்கு அது லாபமாக போயிடும். பிஜேபியோடைய பிடிஎம்னு பேசுவான். பிஜேபிக்கு ஆதரவாக இந்த கூட்டணியை உடைச்சிட்டாரு. இப்போ பல விமர்சனம் இருக்குது. ஆனால் திரும்ப என்ன பண்ணார்? அடக்கி வாதிச்சு 2 சீட்டை வாங்கிட்டு பேசாமல் இருக்கார்.
இல்லை எப்பொழுதும் இதை வச்சு தானே அவர் ஆஃப் பண்ணுறாங்க. 2 தொகுதி எப்பவுமே 2 தொகுதி தான் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் ஒரு அழகாக வெளியே வந்து ஒரு 4 தொகுதிக்கு அதிமுக கூட சமரசம் செய்யலாமே, ஒரு 4 எம்பிகளை உங்களுக்கு கிடைக்குமே. 4 தொகுதியில் அவருடைய கட்சியையும் வளர்க்கணும் இல்லையா? அவர் வந்து இந்தியா கூட்டணியை வந்து முன்னேற்றிட்டு போறதெல்லாம் சரியான விஷயம் தான் என்றாலும் அவருடைய கட்சி, அவருடைய தலைமை, அவருடைய கட்சியை வந்து வளர்க்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இருக்கு இல்லையா? அவர் வந்து ஒரு வெளியே ஒன்று தனியாக நிற்கலாம், அல்லது அதிமுக கிட்ட சேர்ந்து ஒரு 4 எம்பி தொகுதியில் நிற்கலாம். 4 இல்லை 7 வாங்கிட்டுங்க, ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது. அதிமுக கூட்டணி இப்போ நீங்கள் வெற்றி பெறுமானா கேள்விக்குறி தான். திமுக வெற்றி பெறுவதற்கான அத்தனை கூட்டணி திமுக இருக்கு. அதிமுகவில் எந்த கூட்டணி இல்லை. அதனால் அதிமுகவில் சிறுத்தை பிரிச்சுட்டு வந்ததுன்னா 2ம் தோற்று போக, இருக்கிற மரியாதையும் போயிடும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேயே தொடர்ச்சியாக இருக்கார். 2 கொடுத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ஆளுங்கட்சி, அதனால் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. இப்போது பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சீட்டு வாங்கியிருந்தாலும் இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கும். அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, அடுத்த வாரமே சண்டை பிடிச்சி கள்ளக்குறிச்சியில் திமுகவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். சரி, ரைட், ஓகே. பிரதான எதிர்கட்சி திமுகவுக்கு எது அதிமுக. நீ சரியான அரசியல் தெரிந்தவராக இருந்தால் எங்கே போய் சேர்ந்துருக்கணும்? அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்குது. பிஜேபி எதிர்காலம் இருக்கா? தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியே வருமா? அப்போது உங்களுடைய அரசியல் அறிவு பூஜ்ஜியம். நீங்கள் அரசியல் தெரிஞ்சிருந்ததுன்னா திமுகவில் இருந்திருப்பீங்க, ரைட்டு. அது அந்த கணக்கு இல்லைன்னா கூட நீங்கள் அதிமுக கூட்டணியில் சேர்ந்துருப்பீங்க. இதெல்லாம் எதிர்கால கணக்கு. அரசியல் என்பது நிகழ்கால கணக்கு இல்லை, எதிர்கால கணக்கு. இது 2மே இல்லாமல் நீங்கள் பிஜேபிக்கு போகிறீங்கன்னா பிஜேபிக்கே எதிர்காலத்தை காணோம். உங்களுக்கு எப்படி எதிர்காலம் இருக்கும்? இந்த தேர்தலில் ஜெயிக்க போகிறதில்ல. சரி, 26 சட்டமன்ற தேர்தலே ஜெயிப்பீங்களா? அதுவும் ஜெயிக்க போகிறதில்ல. அப்போது தேமுதிக புதைகுழிக்கு போவதை பிரேமலதாவே முடிவு பண்ணுறாருன்னா அப்போ அவர் அரசியல் தெரிந்தவரா? விஜயகாந்த் என்னைக்கு ஐசியூவில் படுத்தாரோ அன்னைக்கு அந்த கட்சியும் ஐசியூவுக்கு போயிடுச்சு. அதனால் இது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு அல்ல, இது பிற்போக்குத்தனமான முடிவு, கட்சியை பின்னோக்கி தள்ளுவதற்கான முடிவு. இப்போ பாமக, இப்போ நீங்கள் தேமுதிக பற்றி சொன்னீங்க, ஆனால் பாமகவும் கிட்டத்தட்ட அதே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. அன்புமணி அவர்கள் வந்து பாஜகவுடன் இணைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் என்று பரவலாகவே பேசப்படுது. அவரை போய் தலைவர்கள் சந்திக்கிறாங்க. அப்படின்னும் போது பாமகவும் அந்த முடிவை எடுக்குது. அதிமுகவை இப்போ தனிமையில் விடப்போதா தேமுதிகவும் பாமகவும்ன்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? ஏன்னா இவங்க சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்காமல் இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலை மட்டுமே கணக்கு வச்சு பார்க்குறாங்களா? இல்லை, பாமகவை பொறுத்த வரைக்கும் இரட்டை நிலைப்பாடு. அப்பா என்ன நினைக்கிறாரு, ராமதாஸ் 86 வயசு, பழுத்த பழம், அனுபவம். அவர் என்ன நினைக்கிறாருன்னா அதிமுகவுக்கு போனால் எதிர்காலத்தில் நமக்கு ஒரு கூட்டணி, ஒரு 10 எம்எல்ஏக்கள் வருவாங்க. அதுதானே சரியான கணக்கு. ஆனால் மகன் கார்ப்பரேட் அன்புமணி என்ன நினைக்கிறாருன்னா பிஜேபி ஆட்சியில் இருக்குது, பிஜேபியில் நமக்கு ஒரு 4 சீட்டு கேட்கலாம், 4 தோற்று போனால் தனக்கு ஒரு ராஜ்யசபா கேட்கலாம், ராஜ்யசபா ஜெயிச்சா மந்திரி கேட்கலாம். அவருடைய கணக்கு இந்த கணக்கு, அப்பாவுடைய கணக்கு இந்த கணக்கு. இது அப்பா ஜெயிக்கிறாரா, மகன் ஜெயிக்கிறாரா, இல்லை கட்சி ஜெயிக்குதான்னு தொண்டன் காத்திருக்கான். அப்பா என்ன நினைக்கிறாரு, ஒரு அதிமுகவோட கூட்டணி வச்சா அது எதிர்காலத்தில் ஒரு 10 எம்எல்ஏக்களை உருவாக்குவதற்கு நமக்கு ஒரு பெரிய அடையாளம் கிடைக்குன்னு பார்க்குறாரு. ஆனால் மகன் இப்போ பிஜேபியோடு போகணும். இல்லை, அதுக்கு சொல்லப்படும் காரணங்கள் வந்து அவர் மீது உள்ள அந்த வழக்குகள் வந்து ஒரு காரணமாக சொல்லப்படுது. நீங்கள் வரலைன்னா இடி உங்கள் வீட்டுக்கு வரலாம், அந்த வழக்குகள் உங்கள் மீது பாயலாம் அப்படின்ற மாதிரியான காரணங்கள் சொல்லப்படுது. அது உண்மைதானா சார்? இல்லை, நீங்கள் வழக்கு வந்து தலைக்கு மேலே தொங்குற கத்தி. எடப்பாடிக்கு இல்லாததா? இல்லை, எடப்பாடியை பொறுத்தவரை எடப்பாடி வந்து ஒரு வலுவான சக்தி. எடப்பாடியோட இணைச்சு பார்க்கும்போது அன்புமணி ஒரு பெரிய சக்தியே அல்ல. ஆனால் பாண்டியன் சார் ஒருபோதும் எடப்பாடியை விட்டு தருவதில்லை. இல்லை, உண்மைதான், உண்மையை சொல்கிறோம். ஏன்னா திமுக அதிமுக 2மே தமிழ்நாட்டில் பிரதான கட்சி. நீங்கள் அடிப்படை தொண்டை வந்து 1 கோடி பேர் இந்த கட்சியில் இருக்கான்.
அதிமுக இருக்கான், திமுக இருக்கான். அப்போ இதை எப்படி நம்ம எளிமையாக எடுத்துக்க முடியும்? இந்த தகுதி வேறு எந்த கட்சிக்குமே இல்லையே. நீங்கள் 3வது இடத்துக்கு யாராவது முன்னேறி வந்தீங்கன்னா நீங்கள் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஆனால் அதிமுக திமுகவுக்கு இணையாக எந்த கட்சியும் செங்குத்தாக வளரலையே. வர விட மாட்டேங்கிறாங்க சார். சீமான் வராரு, சின்னத்தை பிடுங்கிடுறாங்க. அவர் என்ன பண்ணுவார்? இல்லை, சீமா வர்றாருன்னா சின்னத்தை பாதுகாக்கக்கூடிய அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு கட்சி தலைவர் இருந்தாருன்னா சின்னத்தை எப்படி காப்பாற்றுறது? நாங்கள் இத்தனை சதவீத ஓட்டு வாங்கியிருக்கோம், இந்த சின்னம் எங்களுக்கு தான் வரணும்னு டெல்லி எலெக்ஷன் கமிஷனில் கொண்டு போய் நீங்கள் அஃபிடவிட் போட்டிருக்கணுமா இல்லையா? கோரிக்கை வச்சுருக்கணுமா இல்லையா? அதே வைக்கலையே. எலெக்ஷன் வச்சானே சொல்கிறான், யோ நீ எங்களுக்கு எங்கள் கவனத்துக்கு எதுவுமே கொண்டு வரல, ரெக்கார்டே கொடுக்கல, பேப்பரே கொடுக்கல, டெல்லி பக்கமே வரல. டெல்லி பக்கம் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தவர் ராவணன், அவர் ஆளையே காணோம். அந்த கட்சியில் வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், மூத்த போராளி. நீங்கள் வைகோ காலத்திலேருந்து இருக்கார். சிவகாசி பார்லிமெண்ட்டில் நானெல்லாம் 89 வைகோ ஜெயிக்க வைக்கிறதுக்கு போய் வேலை செய்யும்போது ராவணெல்லாம் வேலை பார்த்தவர், கல்லூரி மாணவன். அவர் தான் இன்றைக்கி சீமானுடைய வழக்கறிஞர் குழு தலைவர். அவர் தான் இந்த கரும்பு விவசாய சின்னத்தை தக்க வைக்கக்கூடிய ஆளுமை அவர் விட்டுட்டு போயிட்டார். அப்போது எல்லா கட்சியும் இப்படித்தான் இருக்குது. கட்சி என்பது நீங்கள் தர்பார், தான் தலைவன். ஜெயலலிதா மாதிரி, ஜெயலலிதா கருணாநிதி மாதிரி. ஜெயலலிதா கருணாநிதினா 1 கோடி பேர் 2 பேர் பின்னாடி இருக்கான். இவர்கள் பின்னாடி தெருக்கோடி கூட இல்லையே. அப்போது தக்க வைப்பதற்கு என்ன முயற்சி எடுத்தாங்கன்னா ஒன்று, 3வது பெரிய கட்சி இல்லைன்னு பாண்டியன் சார் சொல்கிறாரு. இங்கே 2 பெரிய கட்சியை தாண்டி 3வது பெரிய கட்சி எதுவுமே இல்லை. எல்லாம் அந்த ஒன்று இந்த பக்கம் போய் செட்டில் ஆகணும், துண்டை போட்டு வைக்கணும். இல்லை இந்த பக்கம் போய் பஸ்ஸில் சீட்டு பிடிக்கிற மாதிரி இந்த பக்கம் துண்டை போட்டு வைக்கணும். சரி, 2 பேரும் துண்டை போட்டு வைக்கிற ஆட்களாக இருக்காங்களே தவிர இவர்களை நாடி வர்ற ஆள் யாரும் இல்லை. ஒன்று அறிவாலய வாசலில் காத்து கிடக்காங்க, இல்லைன்னா எடப்பாடி வீட்டு வாசலில் காத்து கிடக்கிறாங்க. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் பூரா. இப்போ இந்த அன்புமணி அவர்களுடைய இதுக்கு வருவோம். சொல்லு. இல்லை, அன்புமணியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் நமக்கு ஆபத் பாந்தவன். பிஜேபி தான் நம்மளை பாதுகாக்கும். பிஜேபியில் இருப்பது தான் புத்திசாலித்தனம். அதுதான் அவருடைய முடிவு. ஏன்னா இனி எதிர்காலமே அன்புமணி தான் பாமகவுக்கு. அப்போது பாமகவினுடைய முடிவை மகன் அன்புமணி எடுப்பதை தந்தையால் தட்டி கேட்க முடியல. இது பாட்டாளி மக்கள் கட்சியா இல்லை பாசமுள்ள மகன் கட்சியா பாமக? இப்படி ஒரு முரண்பாடில் பயணம் செய்து தொண்டம் பாவம் இலவு காத்த கிளியாக இருக்கான். அதனால் இறுதி முடிவு அன்புமணியுடைய முடிவு தான். இன்னும் ஒரு தடவை சொல்லுங்கள் சார், இது என்ன கட்சி? பாமகவுக்கு முழு இது என்னது? பாசமுள்ள மகன் கட்சி பாமக. ஏன்னா மகனுடைய முடிவை மீறி அப்பா எந்த முடிவும் எடுக்க முடியாமல் திணையிட்டு இருக்கார். எடப்பாடியோட கூட்டணி அறிவிக்க முடியல. அவர்னால சென்னை வந்தார். எடப்பாடி பார்க்க போகிறாருன்னு பரபரப்பாக இருந்தாங்க. நேராக பேத்தி பிறந்த நாளுக்கு போய் பார்த்துட்டு பேத்தியை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு திருப்பி தோட்டத்துக்கே போயிட்டார். எடப்பாடி வீட்டுக்கு போவார்னு பார்த்தாங்க. கூட்டணி முடிவு தொண்டம் பூரா அதான் காத்துட்டு இருந்தான். ஐயா கிளம்பிட்டாரு, ஐயா கிளம்பிட்டாரு, ஐயா கார் போயிட்டுருக்குன்னு. ஆனால் ஐயா என்ன பண்ணார்? பேத்தி பிறந்தநாளை பார்த்துட்டு வாழ்த்திட்டு ஸ்வீட் காரம் காப்பி சாப்பிட்டு கிளம்பி தோட்டத்துக்கு போயிட்டார். அப்போது மகனை கட்டுப்படுத்த முடியல. இல்லை, சிவி சண்முகம் அவரை போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காருன்ற ஒரு இதுவும் போயிட்டு இருக்கு இல்லையா? அது இவ்வளோ நாள் தேவையில்லையே. பல கட்சிகள் கூட்டணி முடிச்சுட்டு எலெக்ஷன் போயிட்டானே. இப்போ இன்னமா சிவி சண்முகம் போகிறாரு, இவர் அங்கே வராரு, எடப்பாடி போகிறாரு. இல்லை, இப்போது அதிமுகவை இது பலவீனப்படுத்துதா, பாஜகவை இது அதிகரிக்குதா? இங்கே இந்த கூட்டணின்றது 2வது பெரிய கட்சி அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கான வேலைகள் நடக்குதா சார்? என்ன பில்டப் கொடுத்தாலும் பாஜக வாக்கு வங்கி தான். அதிமுக இது பில்டப் கொடுக்குற வேலையே வாக்கு வங்கிலாம் இருக்குது சார். அதிமுகக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அதை நம்ம இல்லைன்னா சொல்ல போகிறது இல்லை. ஆனால் ஒரு கூட்டணியை கட்டமைக்க முடியல அப்படின்ற ஒரு விமர்சனம் வரும் இல்லையா? இப்போ தேமுதிகவோ பாமகவோ உள்ளே வரலைன்னா எடப்பாடிக்கு அது பெரிய பலவீனமாக மாறும் இல்லையா? ஏன்னா ஓபிஎஸும் கிடையாது, டிடிவி தினகரன் கிடையாது. எல்லாமே பாஜக பின்னால் போய் நின்றால் பாஜக ஒரு சக்தி மிக்க ஒரு அணியாக திகழ வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு பக்கம் இப்போ பாமகவுக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்குது, தேமுதிகவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி 1% வாக்காவது வச்சுப்போம். நம்ம ஓபிஎஸ் இருக்கார், டிடிவி தினகரன் இருக்காருன்னும் போது பாஜக இருக்கிற இதை விட இவங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாகும் போது அதற்கு கொஞ்சம் அதிகமான இதுக்கு பார்வை கிடைக்கும் இல்லையா? அவங்களுக்கு அவங்க பக்கம் திரும்பும் இல்லையா? இல்லை, இந்த கணக்கே முதல்ல தப்பு. அதாவது ஏடிஎம்கே வேண்டான்னு நினைக்கிது.
எதை? தேமுதிகவை. ஏடிஎம்கே வேண்டாம். ஆமாம், நீங்கள் இப்படி தான், இதுதான் கள நிலவரம். 21ல் நீங்கள் இல்லை 21 நினச்சாங்க, ரைட். இப்போ அதே நிலமை தான். இப்போ தான் போய் பேசிட்டு வர்றாங்க. உண்மையாகவே தேமுதிக கண்டிப்பாக அந்த கூட்டணியில் வேணும்னா அவங்க கேட்குறத கூட கொடுத்து கையில் வாங்கியிருப்பாங்க. யார்? அதிமுக வேலுமணி 2 பேருமே. வேலுமணி என்ன சொல்கிறா அதுதான் எடப்பாடி கேட்பார். வேலுமணி தான் இதுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை குழு தலைவர். அப்போ அண்ணா இது ஒன்றும் சேராதுண்ணே, 1/2% கீழே தான் இருக்குது. கேட்குறத பார்த்தா ஏதோ 10% இருக்கிற மாதிரி கேட்குறாங்கண்ணே. யாருக்கு சொல்கிறேன்? தகுதிக்கு மீறி கேட்குறாங்க. எடப்பாடிக்கு சொல்கிறார் வேலுமணி, அண்ணா இது சேராதுண்ணே, 1/2% தான் இருக்குது. இது 1/2% ஓட்டுக்கு இவங்க ஏதோ 10% டிமாண்ட் பண்ணுறாங்கண்ணே. இல்லை, இப்போ நம்ம இருக்கிற நிலைமைக்கு 1/2% 1/4% இருந்தாலும் தேவை தானே? தேவை தான். ஆனால் டிமாண்டு 10%க்குள்ள போயிட்டுருக்கு. டிமாண்டு 10% போயிட்டுருக்கு. அப்போ என்ன நினைக்கிறாரு? நம்ம எப்படி ஜெயிக்க போகிறது இல்லை. கொங்கு பெல்ட்டில் ஒரு 5 சீட் ஜெயிக்கலான்னு திட்டம் போடுறோம். இதுக்கு இந்த தேமுதிக அங்கே ஒன்றுமே இல்லை. தேமுதிக அடையாளம் போகிற வன்னியர் பெல்ட்டை தான். அதனால் இது சேராதுன்னா விட்டுருவோம். யார் சொல்கிறா? வேலுமணி. சரி தம்பி, வேண்டானா கழட்டி விட்டுரு. இதுதான் நடக்குது. வேலுமணி தங்கமணி சொன்னால் கேட்டுருவார். வேலுமணி தங்கமணி தான் எடப்பாடியினுடைய அனைத்து மணிகளும். எல்லா மணியுமே யார்? எடப்பாடிக்கு. நான் சொல்கிற மணி துட்டு. சரி, காசு பணம் மணி துட்டு மணி அதுதான். அப்போ இதுதான் இப்போ நடக்குது எதார்த்தம். இல்லைப்பா அது அப்படியே முடிச்சிடு, அது வேணும் நமக்கு, என்ன கேட்டாலும் கொடுத்து முடிச்சிருப்பா. நீங்கள் இப்போ ஒரு வியாபாரத்துக்கு போகிறோம். ஏப்பா அந்த இது என்ன விட இந்த ஆப்பிள் கிலோ இது வந்து 150 ரூபாய்ங்க. இல்லை ஏப்பா அது குறைச்சி கொடு. வேண்டாம், இல்லைங்க குறைச்சி கொடு. கடைக்காரன் பார்ப்பான், சரிப்பா இருக்கிற காசை கூட எடுத்துகிட்டு போ. பார்க்குறமா இல்லையா? அதே போல தான் தேமுதிக வேணும்னு எடப்பாடி நினச்சிருந்தாருன்னா, தம்பி இல்லை என்ன ரேட்டை கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்துரு. என்ன எத்தனை சீட் கேட்டு எப்படி முடிச்சிருப்பாத. அப்போ எடப்பாடி என்ன சொல்கிறாரு? இது சேராதுண்ணே, ரைட் கழட்டி விட்டுருப்பா. 21ல் நடந்தது, இப்போ நடக்குது. ஆனால் இப்போ கடைசியாக பாஜகவுக்கு போய் சேர்ந்து அங்கே கூட்டணி வைக்கிற தனியாக நின்னா 1/2% தான். அதனால் இப்போ அதிமுக வேண்டான்னு விட்டதை பிஜேபி பிடிச்சிக்குது. இதே தான் பாமகவையும். பாமகவிட பல டிமாண்ட் பண்ணுறாருங்க. ஆனால் பெரிய ஐயா என்ன பண்ணுறாரு? கேட்குற டிமாண்டு பெருசாக இருக்குது. அப்போ எடப்பாடி என்ன பண்ணுறாரு? இவ்வளோ கொடுத்து இந்த பொருளுக்கு இவ்வளோ வேல்யூவா? இல்லையே. கடத்தரோடு விற்கிது, அங்கே 3ஆவது கடையில் விற்கிது, 4ஆவது கடையில் விற்கிது, 5ஆவது கடை. அப்போ இவ்வளோ டிமாண்டா? அப்போ இதை ரொம்ப விலை ஜாஸ்திப்பா, வேண்டாம் விட்டுரு. இதுதான் கதை. அப்போ அடுத்து எங்கே போகுது? வேண்டாங்கன்னா ரிஜெக்டான இடம் பொருள் பூரா எங்கே போய் செட்டில் ஆகிற இடம் இது பிஜேபி. இப்போ அதிமுக வந்து 40 தொகுதிகளிலும் தனித்து களமிறங்க வாய்ப்பு அதிகம் இருக்குது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன நினைக்குதுன்னா ஏடிஎம்கே திமுகவினுடைய பலவீனம் ஜாப். இப்போ சும்மா படுத்து கிடந்த ஏடிஎம்கே பூந்து அடிக்குது. ஆளுநரை போய் பார்த்து ஏப்பா எல்லாமே போதை விற்கிறாங்கப்பா, போதை கட்சி ஆகி போச்சு. அது கூட பரவாயில்லையே, இது ராஜினாமா பண்ணணும்ல சொல்லியிருக்கு. ஆமாம், டிஸ்மிஸ் பண்ணிட்டு போகணும் ஐயா. 2 பேருமே ராஜினாமா பண்ணணும். அப்பா அம்மாவும் ராஜினாமா பண்ணணும். அப்போது நாங்கள் தாயா பிரதான எதிர்கட்சி. திடீர்னு தூங்கிட்டு இருந்தவர் திடீர்னு போய் ஏதோ செஞ்ச மாதிரி ஒரு. ஆமாம், அவருக்கு என்னென்னா இந்த நேரத்தில் அதாவது திருவிழாவில் கடை போடாதனால எங்கேயும் வியாபாரம் பண்ண முடியாது. இல்லை சரியாக பயன்படுத்திக்கிட்டு. ஆமாம், எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் நேர காலம் வரும்போது பூந்து அடிப்பார். நீங்கள் பிஜேபிக்கு தண்ணி கமிஷன் விட்டார, பிஜேபிக்கு தண்ணி காமிச்சிட்டாரு, பெரிய விஷயம்தான். ஏன்னா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இப்போ திமுகவை எதிர்த்து அடிக்கிறாரு. பிஜேபி கூட்டணிக்கு வா 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 வரலைன்னா பிடிச்சி உள்ளே போட்டுருவோம். இல்லை அண்ணாமலை மாற்றிடுறோம் வா. யாரை மாற்றினா மோடியே மாற்றினாலும் சரி, நான் வரலப்பா. அண்ணாமலையே மாற்றுறதாங்க உங்கள் நோக்கம். அண்ணாமலை மாற்றிடுங்க வாங்க, எடப்பாடியும் மோடியும் ஒரே மேடையில் ஏறணும். இதான் பிஜேபியோட அஜெண்டா. அவர் சொல்லிட்டார், மோடியவே மாற்றினாலும் சரி நாங்கள் இனிமேல் கூட வரல. பெரிய கும்பிடா போட்டுட்டார். ஆமாம், ஏன்னா என்னை விட்டு இப்போ எல்லா முஸ்லீமும் வெளியே போயிட்டாங்க, எல்லா கிறிஸ்தவரும் வெளியே போயிட்டான், எல்லா தலித்தும் வெளியே போயிட்டாங்க, கம்யூனிஸ்ட் வெளியே போயிட்டாங்க, எல்லாம் வெளியே போயிட்டாங்க. இவங்க தான் வாக்கு வங்கி. திமுகவுடைய வாக்கு வங்கி அதுதான். அதனால் மோடியோடு சேர்ந்தா என் நிலைமை படி பாதாளத்தில் போயிடும். அதனால் நான் தனித்து நிற்கிறேன். நான் விஜயகாந்த் சொன்ன போல் மக்களோடும் கடவுளோடும் தான் கூட்டணிங்கிற மாதிரி நான் முஸ்லீமோடும் கிறிஸ்தவர்களோடும் தலித்தோடு தான் கூட்டணி. இவங்க தான் திமுகவை ஜெயிக்க வைக்கிறாங்க. அதனால் நான் மோடியோடு சேர்ந்தா
முஸ்லீமும் வரமாட்டாங்க, கிறிஸ்டினும் வரமாட்டாங்க, தலித் 15% ஓட்டு அப்படியே இருக்குது. 10 மணிக்கு பள்ளிக்கூடத்தை திறந்தா 11 மணிக்கு 15% ஓட்டு போலாயிருது. எங்கே? திமுகவுக்கு. எடப்பாடி நீங்கள் அதாவது வருத்தப்பட்டு சொல்கிறாராம், பார்க்குற ஆட்கள் சொல்கிறாங்க. 10 மணிக்கு பொட்டியை திறந்தா எல்லா முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் பூரா தலித்து பூரா போய் உதவி சொல்லு குத்துன்னு குத்தி 11 மணிக்கு பொட்டியை ரப்பிடுறாங்கப்பா. 11 மணிக்கு அப்புறம் தான் திமுக காரன் போகிறான். ஆசை எப்போ ஆறுதலாக போகிறான். முதல்ல போய் பொட்டியை நப்புறது யார்? முஸ்லீமும் கிறிஸ்டின் தான். கிறிஸ்டின் தலித். அப்போ இந்த ஓட்டு நம்மளை விட்டு போயிடுச்சு. இதை மீண்டும் அதிமுக பொட்டிகளை கொண்டு வரணும்னா மோடியோட கூட்டு சேரக்கூடாது. ஏன்னா அவங்க பூரா மோடியை வெறுக்கிறாங்க. ஒரு தீர்க்கமான முடிவோடு இருக்கார், தெளிவாக இருக்கார். என்னை பிடிச்சி உள்ளே போடுறீங்களா போடுங்க, எந்த ஜெயில் நான் வர்றேன். திகாரில் போட்டாலும் சரி, இடியில் புழலில் போட்டாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ஆனால் நான் அவங்க கூட சேர மாட்டேன், பிஜேபியோட சேர மாட்டேன். ஆனால் அவருடைய பழைய நண்பர் ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாஜகவுடன் கூட்டணின்றதை உறுதிப்படுத்தியிருக்காரு. ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்கு வங்கி இல்லாத தலைவர். ஓபிஎஸ்னால ஒரு 2% தமிழ்நாடு முழுக்க, டிடிவி தினகரன் 4% ப்ரூவ் பண்ணார். ஆனால் இப்போ அந்த 4% இருக்கான்னா அவரால் நிரூபிக்க முடியல. ஓபிஎஸுடைய வாக்கு வங்கி எத்தனை சதவீதம்? 1/2%, 1%, 4%, 7%, இப்படி எதையுமே நிரூபிக்காத ஒரு கட்சி, ஒரு தலைவர் தான் ஓபிஎஸ். சும்மா ஒரு பிரம்மை இருக்குது. தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் இருக்காங்க, எல்லாம் ஓபிஎஸ் பின்னாடி வந்துடுவாங்கன்னு. சசிகலாவுக்கு தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டத்துக்கு சம்மந்தமே இல்லை. அந்த அம்மா மன்னார்குடி மாஃபியா கும்பல். டிடிவிக்கு அடையாளம் மன்னார்குடி தானே தவிர தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி கிடையாது. அப்போ தென்பகுதியில் வாக்கு வங்கி இந்த கூட்டத்துக்கு இல்லை. இதுதான் கடந்த தேர்தலில் நிரூபணமானது. இந்த உண்மையாகவே ஓபிஎஸ் செல்வாக்குள்ள தலைவராக இருந்தால் அவருடைய மகன் சுயேட்சையாக நின்று நாடாளுமன்ற உறுப்பினரானா எல்லாரும் பிரமிச்சு போவாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அங்கே தான் தங்கத்தமிழ்ச்செல்வன் போட்டி போடுவார் அப்படின்னு பேசப்படுது. அப்போ இதுதான் நிலைமை. ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் நான் இல்லைன்னா அரசியலே இல்லையா அப்படி நிரூபிக்க முடியல அவர்னால. எடப்பாடி 5 ஓபிஎஸை வச்சிருக்காரு. செல்லூர் ராஜு ஒருத்தர், உதயகுமார், நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், இப்படி 5 முக்குளத்தூர்களை வச்சிருக்காரு. ஒரு ஓபிஎஸ் போனால் என்னையா 5 ஓபிஎஸ் வச்சிருக்கேன் அவங்க முக்குளத்தூர் சமூகத்துக்கு. இதுதான் எடப்பாடியினுடைய வெற்றி. அப்போ இதை முறியடிக்கக்கூடிய பெரிய வலிமை நீங்கள் ஒன்றும் இல்லை. திருநெல்வேலியில் நான் தாய் அதிமுக 1 லட்சம் பேரை திரண்டி ஒரு மாநாடு போட்டிருந்தா எடப்பாடி மிரண்டிருப்பார். இவர் 2 லட்சம் 3 லட்சம் பேர் திரண்டி போட்டார். எங்கே? மதுரையில். எடப்பாடி போட்டாரா? இதுக்கு போட்டி என்ன பண்ணியிருக்கேன்? நான் தாண்டா அதிமுக. இல்லை, அவர் திருச்சியில் போட்டதுனால தானே இவர் மதுரையிலே ஒரு மீட்டிங் போட்டார். இல்லை, திருச்சியில் போட்டதை விட அவர் எங்கே போட்டிருக்கணும்? திருநெல்வேலியில் போட்டிருக்கணும். திருநெல்வேலியில் போட்டால் இவருடைய அடையாளம் முக்குளத்தூர் வாக்கு வங்கி தாங்க அடையாளம். இவர் எங்கே போட்டிருக்கணும். ஆனால் இவரால் அதை வெற்றி பெற முடியல. அதனால் அவரால் பெரிய பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? உண்மை பாஜகவுக்கு. ஆமாம். பாஜகவுக்கு வெற்றி பெறக்கூடிய வாக்கு வங்கி ஓபிஎஸ்ட்டு இல்லை. ஒரு பக்கம் அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இப்படி இருக்கும்போது திமுகவுக்கு எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு பரவலாக பேசப்பட்டாலும் மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் அவர்களுக்கு வந்து ஒரு தொகுதி கூட வழங்காதது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ஆனால் அவர் திமுக கூட்டணிக்கு போனதே பரவலாக வந்து எல்லாராலையும் வந்து ஏன் அவர் வந்து திமுக கூட்டணிக்கு போனார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வந்து உறுதிப்படுத்தி கொடுத்துருக்காங்க திமுகவிலையும். இந்த மக்கள் நீதி மையம் திமுகவுடன் இணைந்த அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதற்கான எதிர்ப்புகளை எப்படி பார்க்கல? சரியான முடிவு தான் நினைக்கிறீங்களா? அது இல்லை, அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும்னு அவருக்கு நீண்ட நாள் ஆசை. தன்னுடைய அந்த சீட் அவருக்கு தானே? அவர் தான் நிற்க போகிறாரா? அவர் தான் போகிறாரா? அவருக்கு தான். அப்போ அவருக்கு இப்போது நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து போன திரைப்பட நடிகர், பத்திரிகையாளர் ஷோ அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தார். அதன் பிறகு இந்த ஆசை கமலஹாசனுக்கு வந்துருக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும்னு. அப்போது அமிதாப் பச்சன் நாடாளுமன்ற உறுப்பினர், இப்படி பல பேர் திரைப்பட நட்சத்திரங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர். ஜெயலலிதாவே முதல்ல அரசியலுக்கு வந்த பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இருந்தது 84. இப்போ இதே ஆசை கமலஹாசனுக்கு. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இவருக்கு பாராமுகம். எங்கன்னா கர்நாடகா தேர்தலில் காங்கிரஸுக்கு இவர் ஆதரவாக களத்தில் இறங்கலை, பிஜேபிக்கு பயந்துட்டு விட்டார். அதனால் அது காங்கிரஸ் தரப்பில் இவர் ராகுலுக்கான நெருக்கத்தை தொடர முடியல. அப்போ இவருக்கு ஒரே ஆப்ஷனு திமுக தான். திமுகவுக்கு தூது விட்டார். சரி, உங்களுக்கு வந்து
நாங்கள் மாநிலங்களவை தான் கொடுக்க முடியும், மக்களவை கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. ரைட், நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும், நான் உங்களுக்கு ஆதரவு தரேன், பிரச்சாரம் பண்ணுறேன். இப்போ திமுகவும் பலவீனமாக இருக்குது. போன தேர்தல் நடந்ததை போல் நீங்கள் 54% இப்போ வராது. இப்போ சர்வே எடுத்தால் அது 44 தான் வரும். 10% காணாம போச்சு. அது இவரை வச்சு ஏதாவது இவரை வச்சு இல்லை, இவருக்கு 1% அரசு. நீங்கள் திமுக இவரை பிரச்சாரம் செய்ய வைக்கிறதுனால எதுவும் அதெல்லாம் வராது, வரவே வாய்ப்பு இல்லை. அது அதிருப்தி ஓட்டு போயிடுச்சு. சரி, திமுகவுக்கு ஒரு பலமான ஒரு பிரச்சார பீரங்கி வேணும் கமலஹாசன். அதனால் ராஜ்யசபா தரணும்னு வாங்கன்னு திமுக அவரை இணைத்து கொண்டு இருக்கு. இது 2026க்கான கணக்கும் இருக்காதுல்ல மக்கள் நீதி மையத்துக்கு? இல்லை, 2026 இவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னு 26 திமுகவை ஆதரிக்கிறாராங்கிறது சொல்ல முடியாது. இல்லை, இன்னொரு கேள்வி வருது சார். அவர் பாஜகவோட பி டீம் அப்படின்லாம் பேசப்பட்டார் அவர் வந்து தேர்தலில் நிற்கும் போது. அது இப்போ இல்லை, நான் வந்து திமுக கூட்டணிக்கு அவர் போனது மூலயமா அது இல்லைன்றதை நிரூபிச்சிட்டாரா? இல்லை, அப்படிலாம் இல்லை. இப்போ திமுகவை பொறுத்தவரை திமுக என்ன நினைக்குதுன்னா, இவர் உண்மையாகவே பிஜேபி பி டீமாக இருந்தாலும் இப்போ நமக்கு அவர் தேவைப்படுறார். நமக்கு இந்த தேர்தலில் அவர் தேவைப்படுறார். கமலஹாசனுக்கு திமுக தேவைப்படுதா, திமுகவுக்கு கமலஹாசன் தேவைப்படுறாரு? திமுகவுக்கு தான் கமலஹாசன் தேவைப்படுறார். கமலஹாசனுக்கு திமுக தேவையில்லை. ஏன்னா கமலஹாசனை பொறுத்தவரை திமுகவோடு தொடர்ந்து பயணிக்கிறங்கிற எந்த தேவையும் இல்லை. இப்போ அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசையை திமுகவோட சொன்னார். திமுக அதை உடனே ஏற்றுக்கொண்டுச்சு. அப்போ திமுகவுக்கு தானே தேவை, வேண்டாம் அப்படின்னு திமுக சொல்லிய. இதில் யார் சந்தர்ப்பவாதி? திமுக தான் சந்தர்ப்பவாதி. திமுக அவரை பயன்படுத்துது. இப்போ கமலஹாசன் திமுகவுக்கு என்ன சார் தேவை இருக்க போகுது? கமலஹாசனை வச்சு என்ன சார் தேவை இருக்க போகுது? இல்லை, இப்போ திமுக பலவீனமாக இருக்குது. அந்த கூட்டணி தான் 40 தொகுதிகளிலும் வெல்லும்னு. இல்லை, வாஸ்தவம் தான். இருந்தாலும் பல விமர்சனங்கள், பல ஜாபர் சாதிக்கு இப்படி பல விமர்சனங்களை திமுக எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. பிஜேபி செந்தில் பாலாஜி பிடிச்சி உள்ள போட்டிருக்கு, பொன்முடி, இப்படி பல தாக்குதல் நடத்தும்போது கமலஹாசன் தேவைப்படுகிறார் ஒரு கூட்டம் சேர்த்துவதற்கு. இப்போ முதலமைச்சர் கொஞ்சம் உடல் பலவீனம், அதனால் கமலஹாசன் ஒரு பிரச்சாரத்துக்காக பயன்படுத்துகிறாங்க அவரை இந்த தடவை. ஆமாம், அப்படி எடுத்துக்கலாம். ஆமாம். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. வணக்கம்.